ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் போனோகிராஃபி அண்ட் மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரத்துக்காக நோஃபேப் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய பவர் ஆஃப் பிரம்மச்சரியம் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஒரு நண்பர் தருண், அவர் போன வருஷம் நான் குரூப்பு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம கூட பயணிச்சிட்ருக்காரு. எப்போ வாய்ஸ் சேட் மீட்டிங் வச்சாலும் கண்டிப்பாக கலந்துக்குவார். அடிக்கடி எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி அவருக்கு இருக்கிற டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேட்பார். தியான பயிற்சிகள் எப்படி பண்ணணும், யோகாசன பயிற்சிகள் எப்படி பண்ணணும், டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கணும், ஜிம் ஒர்க் அவுட் ரொட்டீன் எப்படி இருக்கணும், எந்தெந்த மாதிரிலாம் ஃபுட்டு எடுத்துக்கணும், இந்த காயகல்ப பயிற்சிகள், சூரிய நமஸ்காரம், அதுபோக ஸ்பெர்ம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் ஆசனாஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நோஃபேப்பில் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ எல்லாமே என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவார். இறைவனோட ஆசீர்வாதத்தால் என்னால் முடிஞ்ச கைடன்ஸ் அவருக்கு கொடுத்துட்டு இருந்தேன். நல்லபடியாக ஒரு 90 டேஸ் மேலே கிராஸ் ஆகி வந்துட்டு இருந்தார். அப்புறம் திடீர்னு ஏதோ சில காரணங்களுக்காக ரிலாப்ஸ் ஆகிட்டார். அகெயின் திருப்பியும் நான் மோட்டிவேட் பண்ணேன். என்னால் முடிஞ்ச கைடன்ஸ் கொடுத்துருந்தேன். மீண்டும் நம்பிக்கையோட நோஃபேப்பில் 150 டேஸ் கிராஸ் பண்ணி வந்திருக்காரு. ஸ்டார்டிங்கில் அவர் வரும்போது ரொம்ப பெரிய குழப்பத்தில் நிறைய ஒரு சந்தேகங்களோட இந்த நோஃபேப்புக்குள்ளே வந்திருந்தார். இன்றைக்கி ஒரு தெளிவான மனநிலையோட வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்காரு. அவரே ஒரு 10 பேருக்கு கைட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்காரு. அவருடைய நோஃபேப் ஜேர்னியை மனம் திறந்து நமக்காக பேசியிருக்காரு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்காக தருண் பிரதருக்கும், நமக்காக இந்த வீடியோவை எடிட் பண்ணி கொடுத்த சரவணன் பிரதருக்கும் மனதார நன்றி சொல்லுகிறேன். நன்றி. இந்த வாய்ப்பு அளித்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நோஃபேப்பை பற்றி தெரியாததுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, என்னோடய வாழ்க்கை எது நோக்கி போகுதுன்னே எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துக்கு நடந்து போகிறோன்னா அந்த டார்ச் லைட் இல்லாமல் இருட்டில் நடந்து போகிற மாதிரி என் வாழ்க்கை இருந்துச்சு. நான் இந்த மாஸ்டர்பேஷன் 16 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். எப்படின்னா, நம்ம +1 படிக்கும்போது கவர்மெண்ட் லேப்டாப் தந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா, எனது நண்பர்கள் எனக்கு இந்த பான் வீடியோஸை ஷேர் பண்ணாங்க. அதை நான் முதல் முறையாக பார்க்கும்போது ஒரு சுகமான இன்பம் கிடச்சிச்சு. அதை பார்க்க என்ன ஆகிடுச்சுன்னா, அதிலே நான் அடிக்ட் ஆக ஆரம்பித்தேன். நான் வீட்டுக்கு படிக்கிற நேரத்தை விட அதிகமாக இந்த பான் பார்க்குற நேரம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதனால என்ன ஆச்சுன்னா, நான் என்னோடய பிரெயின் ஃபுல்லாமே ஒரு மாதிரியான கண்ணோட்டமே மாறிடுச்சு. மற்றவங்களை பார்க்குற விதமும் பேசுகிற விதமும் கண்ணோட்டம் ரொம்பவே மாறினதே என்னால் உணர முடிஞ்சிச்சு. ஒரு பெண்களை பார்க்குற விதமாக இருக்கட்டும், கூட இருக்கிற சிஸ்டர்ஸ் டீச்சர்ஸை பார்க்குற விதமாக இருக்கட்டும், எல்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த மாஸ்டர்பேஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னோடய வெளியேற நேரம் ரொம்ப சீக்கிரமாக வந்துடுச்சு, ஒரு நிமிஷம் அளவுக்கு. அப்போ என்ன ஆச்சுன்னா, என்னோடய பாடியில் இருக்கிற எனர்ஜிலாம் ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னால் எனக்கு பிடிச்ச விளையாட்டு கபடி. அந்த கபடியில் நான் நல்ல ஒரு பிளேயர். நல்லா ரைடு ஆல்ரவுண்டர் மாதிரி நல்லா ரைடு போவேன், நல்லா டேக்கிள் பண்ணுவேன். பட் இந்த பான் மூவிக்கு அடிக்ஷன் ஆகி மாஸ்டர்பேஷனில் 1 இயர் நான் அதிகமாக பண்ணி போக என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோடய வெயிட் 60 கிலோவிலிருந்து 10 கிலோ சட்டானாக இறங்கிடுச்சு. உண்மையாக சொல்ல போனால் என்னை பார்த்தாலே காரி துப்புவானுங்க. யாரா அவன் நோஞ்சா மாறிக்கிறான், இவன் எப்போ பார்த்தாலும் கூன் முதுகு விழுந்துருச்சு, கூன் விழுந்துனே நடக்கிறான், இவன் பொண்ணை பார்த்து பேசக்கூட அருகதில்லை, அதை ஒன்றுத்துக்கு உதவாதுன்னு சொல்லிட்டு என்னை பற்றி ரொம்ப அருவறுப்பாக பேசாத ஆட்களே கிடையாது. என்னோடய கூட இருக்கிற நண்பர்கள் கூட பார்த்திங்கன்னா என்னை ஒரு நாய் மாதிரி தான் பார்ப்பானுங்க. யாரா இவன் பக்கம் வந்தாலும் இவன் சோம்பேறித்தனமாகறான், முதுகு கூன் விழுந்து நிற்குது, முகத்தில் ஒரு கலை இல்லை, வெள்ளையாக தான் இருப்பேன், கொஞ்சம் அழகாக தான் இருப்பேன். இருந்தாலும் இந்த
மாஸ்டர்பேஷன் அதிகமாக பண்ண என்ன ஆகிடுச்சுன்னா, என்னோடய முகத்தில் வந்து இந்த குறுப்புகள் அதிகமாகும், அதை நான் கிள்ளும் போது பள்ளங்கள் அதிகமாகிறதும், என்னோடய உடல் எடை குறையிறதும், சாப்பாடு எவ்வளோ சாப்பிட்டாலும், அந்த சத்துள்ள சாப்பாடு சாப்பிட்டாலும் என் உடம்புல அந்த சத்துக்கள் வந்து ஏறவே இல்லை. ஏன்னா நான் தான் கீழே வீணடிக்கிறேனே, தண்ணி தெளிச்சுனே இருக்கனே, எங்கேருந்து வந்து இருக்கும்? டேங்க்கில் வந்து கிணத்துல தண்ணி இருந்தால் தானே நான் வந்து விவசாயத்துக்கு பாசனம் பண்ண முடியும். நான் தான் தேவையில்லாமல் வெளியில் விட்டுனே இருக்கேன்ல. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, முதல்ல என் உடல் வந்து ரொம்ப பாதிப்புள்ளாச்சு. ஒரு சின்ன காய்ச்சல் வந்தால் கூட அது நல்லாகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு டைம் வந்து டெங்கு காய்ச்சல் வந்துடுச்சு. இந்த பீரியட் ஆஃப் மாஸ்டர்பேஷன் அதிகமாக பீரியட் ஆஃப் டைமில் டெங்கு காய்ச்சல் அப்போ எனக்கு வந்து அதிகமான வந்து இது ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க. அது ஏற்ற என்ன ஆச்சுன்னா, ஒரு 30 பாட்டில் பக்கம் ஏற்றிருப்பாங்க. ஏன்னா டெங்கு காய்ச்சலுக்கு வந்து மருந்து கிடையாதுல்ல. அப்போ அது ஏற்ற என்ன ஆச்சுன்னா, எனக்கு க்யூர் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த நான் ஏற்கனவே மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு இருந்ததும் இந்த டெங்கு காய்ச்சலும் வந்து என்னை ரொம்ப படுக்க வச்சிடுச்சு. நான் ஸ்கூலுக்கு போன நேரத்தை விட அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ல இருந்த நேரம் தான் அதிகம். அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட நரம்பு வந்து வீக் ஆயிடுது. இது எனக்கு தெரியல. என்ன பண்ணிட்டேன், இது மாஸ்டர்பேஷன் அதிகமாக பண்ண நான் அதிகமாக யூரின் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு என்ன தான் டிஸ்அட்வான்டேஜ் உடம்பு வந்து சரியில்லை அது மாதிரி வந்தாலும், இது எனக்கு வாழ்க்கையில் நடந்த மோசமான டிஸ்அட்வான்டேஜில் இது ரொம்ப மிகப்பெரிய அடி. நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் யூரின் போவீங்க? நான் 20 முறை போவேன். நான் தண்ணி குடிச்சுன்னா அடுத்த 2 நிமிஷத்தில் யூரின் வந்துடும். அதுவும் போயினே இருப்பேன். நைட்டு ஃபுல்லாக யூரின் தான். நைட்டு தூங்கவே முடியாது. ஏன்னா மாஸ்டர்பேஷன் பண்ண அந்த ஸ்பெர்மில் இருக்கிற அந்த ஹை பீக்கான அந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் கீழே போகிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, என் நரம்பு வீக் ஆகிடுச்சு. அந்த நரம்பு வீக்கான உடனே இந்த யூரின் போகிற ப்ராசஸ் வந்து அதிகமாகிடுச்சு. நைட்டில் தூங்கவும் முடியல, மென்டலாகவும் வந்து நான் சரியில்லை. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னடா வாழ்க்கையே நரகமாக்குது, கப்புன்னு போய் இங்கே தூக்கு மாட்டி செத்து போயிடலாமா, இது மாதிரியான வந்து தவறான எண்ணங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எவனுமே மதிக்க மாட்டான். யோசிச்சு பாருங்களேன், நம்மளை ஒரு ஆள் மதித்தா தானே. இந்த நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட நாய் கூட வராதுன்னுவாங்கள்ல, அது மாதிரி என்னை பார்த்தாலே ஒரு தற்கூரி நாயின்னு சொல்கிற மாதிரி கூணு விழுந்துன்னு யூரின் அதிகமாக பாஸ் ஆனதுனால உடம்புல நீர் சத்து கம்மியாகி, உடம்பு ஒல்லியாகி, எலும்பு தோலுமா ஆகி, மசில் மாதிரி இருந்த என் பாடி இப்போ கரண்ட்டில் அடிப்பட்ட காக்கா மாதிரி ஆகி போச்சு. அப்போ இந்த மாதிரியான நிலைமைகள் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய மதிப்பு இழந்தேன், என்னோடய பணத்தை இழந்தேன், பெண்கள்கிட்ட மரியாதை இருந்தேன், நான் பெண்களை பார்க்குற விதத்தை இழந்தேன். ரொம்பவும் இழந்து என் வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நரகமாயிட்டு, ஒரு டைம் சூசைட் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு போய் கிணத்து முன்னாடி போய் நின்றுட்டு என்னடா என் வாழ்க்கையே இப்படி போச்சு, என்னடா இது, நமக்கு எதுவுமே எங்கேயுமே அப்பா அம்மா கிட்டையும் மதிப்பு கிடையாது. எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, பாடுறா உன் தங்கச்சி எல்லாத்துலேயும் மார்க் அதிகமாக எடுக்கிறா, நீ கேடா தற்கொலை ஒன்றுத்துக்கு தண்டை நாய், உடம்பும் கெடுத்துக்கணும், என்ன தான் சோறு போடலும் உடம்புல ஒட்ட மாட்டேங்குது, ஏன் தான் நீ வந்து பிறந்தே எனக்குன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தாத நாள் கிடையாது. நரக வேதனை. இன்னும் சொல்ல போனால் நான் வேலைக்கு போன இடத்துல கூட அந்த லீவில் ஸ்கூல் லீவில் வந்து நான் வேலைக்கு போவேன். அந்த இடத்துல என்னால் வந்து ஒரு சனிக்கே வச்சு கலவை கலக்க முடியாது, கல் தூக்கி போட முடியாது. அவ்வளோ பெயின்ஃபுல் ஸ்டோரிஸ், மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி, இவ்வளோ வந்து டிஸ்அட்வான்டேஜ். அது இல்லாமல் ஒரு சின்ன சளி பிடிச்சா கூட சீக்கிரம் நல்லாகாது. எனக்கு சளி பிடிச்சிச்சின்னா அந்த மூக்கில் வந்து அந்த கோலை ஒழுகினே இருக்கும். மூக்கில் எப்போத்தாலும் இரும்பில் வந்துனே இருக்கும், கோலை துப்பினே இருப்பேன். இந்த தண்ணி அதிகமாக தாக எடுக்கும். குடிக்க அது கீழே போயினே இருக்கும், மேலே போட்டால் கீழே போகிற மாதிரி போயிட்டே இருக்கும். சாப்பாடு வந்து எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் உடம்பு ஏறவே ஏறாது. எனக்கு இது மாதிரி உடம்பு ரொம்ப ஒல்லியாயிட்டு ரொம்ப வந்து எலும்பு கூடு மாதிரி ஆகி எனக்கு மனசு உடஞ்சி ஒரு நோயாளி மாதிரி ஆகிட்டேன். மென்டலாகவும் நோயாளி ஆகிட்டேன், மூளை இதுலேயும் நோயாளி ஆகிட்டேன், இந்த உடல்லையும் நோயாளி ஆகிட்டேன். 2 நோயாளி. நம்ம உடல் வந்து உடம்பு மனசு இது ரெண்டுமே எனக்கு வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு. எனக்கு ஒரே டிப்ரெஷன், செத்துடலாமான்னு சொல்லிட்டு சூசைட் அட்டம் பண்ணாத நாள் கிடையாது. இதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் வந்து ஏன் இது மாதிரி அப்பயும் ஸ்போம் வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 50 செகண்ட் இதுக்குள்ளே வெளியேறிச்சு. நான் சும்மா வந்து இதை பற்றி அப்போ தான் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்த மன அமைதிக்காக மனவளக்கலை மெடிடேஷன்ற ஒரு இடத்த பற்றி சொன்னாங்க. நாங்கள் போகும்போது தான் அங்கே வந்து இந்த விந்தோட மகிமை பற்றியும் இந்த தியானத்தோட மகிமை பற்றியும் எனக்கு வந்து அங்கே இருக்கிற என்னோடய குரு வந்து எனக்கு புரிய வச்சார். அப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சு என்னோடய வந்து நோஃபப் ஜெர்னி. நான் இந்த காயகல்பம் பண்ணும்போது என்னோடய விந்தோட கெட்டித்தன்மை அதிகமாகிடுச்சு, உள்ளே இருக்கிற நிறமும் அதிகமாகிடுச்சு. தவம் இந்த தியானம் வந்து பண்ணும்போது என் மனது வந்து சுத்தம் அறிய ஆரம்பிச்சிச்சு. எப்படி ஒரு ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இருக்குதோ அது மாதிரி என் பாடியில் இருக்கிற ஹார்ட்வேர் வந்து க்ளீன் ஆச்சு, எனக்குள்ளே இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து ரீப்ரோக்ராம் ஆச்சு. ஏன்னா நான் இந்த என்னோடய நரம்பு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்துச்சு நோஃபேபில் மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது.
அண்டு நான் வந்து அதிகமான பார்ன் பார்த்ததுனால என் பிரெயினில் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு, சிவியர் டேமேஜ். நான் ஒரு சைக்கோ மாதிரி ஆகி போயிடுச்சு. யாரை பார்த்தாலும் வந்து ஒரு பயம், பதட்டம். எங்கேருந்து ஒரு கடைக்கு போனாலும் ஒரு பயம், ஸ்கூலுக்கு போனாலும் பயம், ஒரு டீச்சர் கேள்வி கேட்டால் எழுந்து நின்று பதில் சொல்கிறதுக்கும் பயம். இது மாதிரி எல்லாமே ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல் ஸ்டோரி. என்னால் வெளியே சொல்ல முடியாத அளவு சொந்த பந்தவங்களுக்கு எல்லா சொந்த பந்தங்களும் கை விட்டாங்க, அப்பா அம்மாவும் கை விட்டாங்க, இவன் ஒன்றுத்துக்கு உத மாட்டேன்னு சொல்லிட்டு. வாத்தியார்களும் கை விட்டாங்க, கூட இருந்த நண்பர்களும் கை விட்டாங்க. இது மாதிரியான ரொம்ப அடி வாங்கிட்டு கடைசியில் தியானம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், காய்கல்பம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் நோஃபேபே எனக்கு தெரிஞ்சிச்சு. அங்கே விந்தோட மகிமையை பற்றி சொன்னாங்க. விந்து என்பது கடவுள். அந்த விந்தில் தான் பல லட்ச கோடி கணக்கான சக்திகள் நிரம்பியிருக்கு. 75% வாட்டரு, மீதி இருக்க 25% வந்து எனர்ஜி. அது மைக்ரோ நியூட்ரிஷன் எங்கே போனாலும் கிடைக்காது. இது மாதிரி விஷயங்கள் நிறைய தேடி சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறதில்ல. இந்த விந்து அவ்வளோ முக்கியம் நம்ம வாழ்க்கைக்கு. அது எப்போனா வந்து எனக்குள்ளே வந்து சேகரித்து காய்கல்பம், தவம், தியானம் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சனோ, என்னோடய வாழ்க்கை வந்து படிப்படியாக முன்னேறதை என்னாலேயே உணர முடிஞ்சிச்சு. நான் வந்து 16 வயதில் ஸ்டார்ட் பண்ணேன். 16, 17, 18, 19வது வயதில் எனக்கு வந்து நோஃபேப் பற்றி தெரிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 4.5 இயர்ஸ் வந்து நான் வந்து அடிக்ஷன்லேயே இருந்தேன். ஃபுல்லாக டிப்ரெஷன், ஃபுல் பாடி வெயிட் லாஸு, ஃபுல்லாக என்ன சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டுறதில்ல, பியூர் யூரின் போயினே இருக்கும். ஏன்னா அந்த வெரிகோஸ் வெயினில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிரும் மாஸ்டர்பேஷன் எதுவுமே பண்ணுறதுனால. இதில் அரை நிமிஷத்துலேயே வந்து பார்த்தோன்னா விந்து கழிதும் வெளியாயிரும். அதுவும் தண்ணி மாதிரி இருக்கும். யூரின் எப்படி போனால் இருக்குமோ அது மாதிரியே இருக்கும். இது மாதிரியான ப்ராப்ளம் வந்து அவ்வளோ ப்ராப்ளம். இந்த தியானம் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்த பிறகு என்னாச்சுன்னா, என்னோடய பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. முதல்ல வந்து நான் காய்கல்பம் பண்ண என்ன ஆச்சுன்னா, என் உடம்புல இருக்க அந்த 72,000 நாடி நரம்புகளும் இந்த டியூன் ஆகிறத ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. தவம் பண்ண என் மன அமைதி அதிகமாகிறது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த அப்படியே உடற்பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எந்த கிரவுண்டில் வந்து பான் பார்த்து மாஸ்டர்பேஷன் பண்ணணும், என்னது எங்கள் ஸ்கூல் கிரவுண்டில் எங்கே நான் பான் பார்த்து மாஸ்டர்பேஷன் பண்ணணும், அதே கிரவுண்டில் விடியற் காலையில் எழுந்து ரன்னிங் ஓடி அந்த கிரவுண்டில் யோகா பண்ணி அங்கேயே தியானம் பண்ணி முடிச்சுட்டு தான் காலேஜ் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிப்பேன். அப்படியே வேலைக்கு போக ஆரம்பித்தேன். இந்த நோஃபபிள் இருக்கும்போது என்னோடய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. கருங்கல், டபுள் பாண்டுகள் ஒரே ஆளை தூக்குவோம், 30 கிலோ ஒரே ஆளை தூக்கி தலைமையில் வச்சுன்னு போவோம். வெயிட்டு தூக்கு என்ன ஆச்சுன்னா, என் கூன் முதுகு நேராச்சு. கூன் முதுகு நேராக நெஞ்சு நிமித்து நடக்கும்போது எல்லாரும் பார்த்து கேட்டாங்க, என்னடா தருணு, என்ன ஜிம்முக்கு போறியா, என்ன நீ இப்படி உன்னோட ஸ்கின்னெல்லாம் வேறு வந்து மாறினுக்குது, சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்கிற, அப்படியே கல்லெல்லாம் அசால்ட்டாக தூக்குற, அப்படியே அங்கே இருக்கிற ஆன்டிஸ் எல்லாம் பார்த்து என்னடா பையா நீ இவ்வளோ மாசாக்கிறியன்ற மாதிரி ஆம்ஸெல்லாம் தொட்டு பார்ப்பாங்க. இதெல்லாம் சத்தியமான உண்மை. அது மாதிரியான நிகழ்வுகளெல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் யோசித்தேன், என்னடா இந்த விந்தை உள்ளே வச்சுருந்தா இவ்வளோ போகிறா, ஆனால் நிறைய பேர் வந்து வேஸ்ட் பண்ண சொல்கிறாங்களே. ஆனால் இங்கே தான் மெயின் பாயிண்ட்டே. இது உள்ளே வைக்க என்னோடய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னேன்னா, என்னோடய மசில்ஸ் வந்து நல்லா டியூன் ஆக ஆரம்பிச்சு, நல்லா பம்ப் அப் கிடச்சிச்சு. நான் டெய்லியும் ஒர்க் அவுட் போடும் போதும் நல்லா ஒரு நல்ல ஒரு எண்டோஃபின் ஃபீல் சுரக்கும். பிரெயினில் வந்து எக்ஸசைஸ் பண்ண எண்டோஃபின் சுரக்கும். அது மாதிரி இந்த விந்தை உள்ளே வச்சுட்டு நான் வந்து இவ்வளோ விஷயங்கள் செய்யும் போது சீக்கிரம் என்னால் போக முடிஞ்சிச்சு. இப்போ நான் ஓடி போகிறதுக்கும் ஒரு பைக்கில் போகிறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. நான் இத்தனை நாள் வந்து விந்தை வீணடிச்சிட்டு சும்மா வந்து ஏதோ சத்தான உணவை சாப்பிட்டு போனேன், என்னால் ரீச் பண்ண முடியல. இப்போ நான் என்னோடய விந்துன்ற என் வண்டியை உள்ளே வச்சுக்கின்னு அதில் ஏறி உட்காந்து முறுக்கின்னு போனேன். சீக்கிரம் என்னோடய டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. ஃபோக்கஸ், பக்கா ஃபோக்கஸ். அப்படியே அந்த ஒரு புள்ளியில் கவனிச்சா அந்த புள்ளியில் கவனிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஃபோக்கஸ் எல்லாமே தியானத்துலேருந்து கிடச்சிச்சு. தியானம் கை கொடுனால கூட இந்த விந்து தேவை. அது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ். நான் போகிற இடத்துல மரியாதை கிடைக்கும். எப்படின்னா, என்னோடய வாய்ஸ் வந்து இருக்குல்ல, நான் வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது என்னோடய வாய்ஸ் வந்து லேடிஸ் மாதிரி இருக்கும். அப்படியே வந்து பயந்துன்னு அப்படியே ரொம்ப வாய்ஸு வந்து ரொம்ப சவுண்டாகவே கேட்காது. ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து பல பேருக்கு முன்னாடி நின்று பேசுகிற தகுதி திறமை எனக்கு இருக்குது. என்னோடய ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா, நான் கரண்ட்டில் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். இப்போ வந்து நான் யூஜி படிக்கிறேன். இப்போ என்னோடய 6th செமஸ்டரில் நான் 5th ஆஃப்டர் 6th இந்த 2 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 2 செமஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வாத்தியார் வந்து செமினார் எடுக்க சொன்னார். நான் எடுக்க ஆரம்பித்தேன். என்னோடய வாய்ஸும் என்னோடய சவுண்ட் வந்து நல்லா கேட்கும். வாய்ஸ் போல்டாக இருக்கிறதும் பார்த்துட்டு, நீ என்ன பாட எடுக்க சொல்லிட்டார் வாத்தியார், நீனே எடுப்பான்னு சொல்லிட்டார்.
நான் 5 யூனிட் மொத்தம் எங்களுக்கு ஒரு புக்கில், அந்த 5 யூனிட்டில் 3 யூனிட் நானே தான் எடுத்தேன். இது சத்தியமான உண்மை. நானும் என் ஃப்ரெண்ட் 2 பேர் எடுத்தேங்க. மேஜர் ஆஃப் த யூனிட்ஸ் நான் தான் எடுத்தேன். அதுவும் ப்ராப்ளம் எனக்கு வரவே வராது. ஆனால் இப்போ வந்து விந்து சேமிக்க சேமிக்க என் பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆக என்னால் வந்து மேத்தமெட்டிக்கெலாம் எடுக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா வந்து லேப்லாஸு, அல்ஜிப்ராக் இது மாதிரி டஃப்பான சமம் வந்து என்னால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுச்சு. மற்றவங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுச்சு. நம்ம படிக்கிறது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஆனால் மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் எனக்கு வந்து இது நல்லா பண்ண முடிஞ்சுச்சு, எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுச்சு. நல்லா ஒரு பாடி லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆச்சு. என்னோடய வாக்கிங் ஸ்டைல், நான் நெஞ்சு நிமிர்ந்து நடந்தது, என் ஷோல்டர் பின்னாடி போனது, நேர்கொண்ட பார்வை, அப்படியே ஒரு கட்டளம் காளையாட்டும் போயிட்டு ஒரு பொண்ணை பார்த்து பேசினேன், அழகாக கண்ணை பார்த்து, அந்த 2 கருவிலையை பார்த்து பேசினேன். கட்டிலம் காளையாட்டும் அந்த பெண்ணோட கண்ணை பார்த்து பேசும்போது அந்த பெண்களும் என்னை பார்த்து அட்ராக்ட் ஆகினாங்க. எப்படின்னா, நம்மளை சுற்றி என்னை சுற்றி இருக்க ஆறா வந்து பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்பெண்ட் ஆக ஆரம்பிச்சு. விந்து சேமிக்க சேமிக்க தியானம் பண்ண நல்லா ஒரு சூப்பரான வைப்ரேஷன் கிரியேட் ஆச்சு. அதுவும் பாசிட்டிவ் திங். ஏன்னா விந்து உள்ளே இருக்க அப்படியே அந்த ஆன்மை பொங்கும் பார்த்தீங்களா, டெஸ்டோஸ்டெரான் அப்படியே பூஸ்ட் ஆகும் பாடியிலேருந்து. அப்படியே துருன்னு இருக்கும் உடம்பு. அப்படியே இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு தோணும். எக்ஸசைஸ் பண்ணும்போது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எக்ஸசைஸ் பண்ண முடியும். ரெஸ்ட் எடுக்கிற டைமும் கம்மி. நல்லா ஒர்க் அவுட் போட்டு பாடி வந்து அப்படியே கட்டிலம் காலியாட்டும் அப்படியே மசில்ஸ் எல்லாம் பம்ப் ஆகிக்கிறதுக்கு அந்த டிஷர்ட் போனால் அவ்வளோதான். அப்பா யாரா அந்த பையன்ற மாதிரி ஒரு சூப்பரான மரியாதை. அப்படியே பேசினா கூட என் வாய்ஸை கேட்டு அப்படியே மெய்மருந்து பார்ப்பாங்க. நான் கண்ணை பார்த்து பேசினா அப்படியே பெண்கள் வந்து வெக்கப்பண்ண இந்த கடைக்கன் பார்வை பார்ப்பாங்களே, அது மாதிரியெல்லாம் பார்ப்பாங்க. இது மாதிரியெல்லாம் ஃபீல் ஆயிருக்கு. என்னோடய கிளாஸில் எனக்கு நல்ல ஒரு பதவி கிடச்சிச்சு. இதை பற்றி நான் வந்து இன்னும் மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு டைம் HIV டாக்டர் வந்து பேசியிருந்தார். 300 பேர் மொத்தம் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்குறாங்க. நான் என்ன பண்ணேன்னா, எழுந்து நின்று எல்லாருக்கிட்டையும், சார் மாஸ்டர்பேஷன் பண்ண தப்பா ரைட்டா, எவ்வளோ நாள் போகணும் தைரியமாக கேட்டேன். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்போ எல்லார் முன்னாடி இருக்கும்போது பேசுறது பயப்படுவோம். பட் நான் இந்த மாஸ்டர்பேஷன் பண்ணுற ரைட்டாக தப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி இருந்து கேட்டேன். எல்லாருமே ஸ்டன் ஆகிட்டாங்க. யாரா சாமி இவன் இவ்வளோ தைரியமாக கேட்டானே. ஏன்னா நான் கேட்டது வந்து மாஸ்டர்பேஷன் தப்பா ரைட்டா, ஸ்பெர்ம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம பாடிக்கு, இதை பற்றி சொல்லுங்கன்னு டேரெக்டாக கேட்டேன். நான் டாக்டருங்க வந்து தான் நான் மாஸ்டர்பேஷன் பண்ணுறது ரைட்டுன்றாங்க. அவங்ககிட்டே கேட்டேன் டேரெக்டாக. அவரே என்ன சொன்னார்னா, இது நீ வெளியேற்றினே உனக்கு பாடி ஃபால்ட் ஏற்படும்பான்னு சொன்ன பிறகு எல்லாருமே வந்து என்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க. அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்படி எல்லோரும் முன்னாடியும் எழுந்து நின்று பேசுறதுக்கான தைரியமும் வந்துச்சு. பெண்கள்கிட்ட நல்ல ரெஸ்பெக்ட் வந்துச்சு. படிப்புலேயும் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா ஸ்பெர்ம் வந்து பிரெயின் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வரதுனால நான் வந்து நல்லா படிக்க ஆரம்பித்தேன். நல்லா ஸ்போர்ட்ஸில் விளையாட ஆரம்பித்தேன். ஏன்னா என்னோடய டெஸ்டோஸ்டெரான் பீக்கு இருந்துச்சு. ஏன்னா நான் நல்லா ஃபுட்டு இன்டேக் பண்ணேன். விந்து கெட்டித்தன்மை பண்ணுறதுக்கான காய்கல்பம் பண்ணேன், யோகாசனங்கள் பண்ணேன், மனதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தியானங்களும் பண்ணேன். இதெல்லாம் பண்ண என் விந்து வந்து என் உடல் ஃபுல்லாக சக்தி டிரான்ஸ்மிட்டேஷன் ஆகி என்னை வந்து ஒரு சின்ன குழந்த மாதிரியும், எப்போவுமே சிரிச்சிட்டு இருக்கிற சின்ன குழந்த மாதிரியும் ஆயிடுச்சு. ஏன்னா இது ஆஃப்டர் வந்து நான் நோஃபை ஃபாலோ பண்ணேன். ஒரு கட்டத்தில் நான் ரோட்டில் நடந்து போகும்போது நானே என்னை பற்றி யோசிப்பேன். என்னடா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன், என்னடா இது, என் பிரெயின் அப்படியே உச்சந்தலெல்லாம் அப்படியே சில்லு இருக்கும். அவ்வளோ கண்ணில் தான் தண்ணி வர அளவு இருக்கும். அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ அன்பு. இந்த மக்களை பார்க்கும்போதெல்லாம் சமமாக பார்க்குற, ஜாதி மதம் இல்லாமல் சமமாக பார்க்குறதும், பெண்களை வந்து மதிக்கிறதும், பெண்களுக்கும் உணர்ச்சி இருக்குது, அவங்களும் வந்து அழுவாங்க, அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து அன்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நல்லபடியாக பேசுகிறதும், இது மாதிரியான நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல புக்ஸ் படிக்கிறதும், நல்லா ஸ்பிரிச்சுவலில் என்னோட க்ரோத்தை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா இந்த விந்து வந்து ஸ்பிரிச்சுவலில் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். நான் ஸ்பிரிச்சுவலில் வந்து உள்ளே இறங்க மெடிடேஷன் என்னது, இந்த யூனிவர்ஸ்னு என்னது, லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னது, இதை பற்றி தெரிஞ்சுக்க யூனிவர்ஸோட லாவும் புரிஞ்ச ஆரம்பிச்சிடுச்சு. நான் என்னோடய லா ஆஃப் அட்ராக்ஷனும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னோடய லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருச்சு. அந்த பொண்ணுக்கிட்ட நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி அந்த எல்லாமே கிளைமேக்ஸ்லேருந்து அது எல்லாமே நான் வந்து இமேஜினேஷனில் க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன். சத்தியமான உண்மை. நான் காலேஜ்லேருந்து ஏன் அந்த எங்கள் பாட்டி ஊருக்கு போகணும் இதெல்லாம் நாங்கள் போனேன். அது என் சுச்சுவேஷனுக்கு கூண்டு போச்சு. கரெக்டாக அடுத்த நாள் காலையில் அவள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. ப்ரப்போஸும் பண்ணிட்டேன், ஓகேவும் ஆகிடுச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது நம்ம இமேஜினேஷன் பண்ணுறதுலாம் நம்ம நடக்குதா? அப்போ இந்த விந்தோட சக்தி என்னால் புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ பேங்க்கில் பணம் இருந்தால் தான் நமக்கு வேல்யூ, அது மாதிரி நம்மளோட பேங்க்கில் விந்து தான் வேல்யூ. விந்து விட்டவன் நொந்து கெட்டான்ற பழமொழிக்கு ஏற்ப விந்து விட்டேனா நீ நொந்து கெட்டுருவ.
இளமையிலே வந்து இந்த விந்தை சேமித்து நம்ம வந்து படிப்புலையும் சரி நம்ம ஸ்பிரிச்சுவலாகவும் சரி ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம லைஃப் வந்து க்ரோத் ஆகுது, என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. இதே நான் என்ன பண்ணிட்டேன், சின்ன வயசில் வந்து தெளிச்சுனே இருந்துட்டேன், தண்ணி தெளிக்கிற மாதிரி தெளிச்சிட்டேன். அப்போ என்னால் க்ரோ ஆக முடியல. ஆனால் இப்போ ஸ்டில் என்னோடய ஏஜ் 20 ஆகுது. இந்த 20 வயசில் நான் வந்து இவ்வளோ நாட்கள் வந்து நான் விந்தை சேமித்து காய்கல்பம் பண்ணி யோகா பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி இவ்வளோ செயல்கள் செய்து என்னை நானே என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி என்னோடய கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நான் பாஸ்டில் வந்து நோஞ்சானா கூன்முதுகு விழுந்து நோய்வாய்ப்பட்டு தற்கூரின்ற பேரை வாங்கி பைத்தியக்காரன்ற பேரை வாங்கி காமக்கொடர்ன்ற பேரை வாங்கி, ஆனால் ஸ்டில் அதே ஆப்போசிட். இப்போ ஒரு ஆண்மகன் கட்டிலம் காலை பெண்களிடம் கண்ணை பார்த்தும் பேசும் காலை, பல பேர் இருக்கும் மேடையில் தைரியமாக நின்று பேசும் காலை, வெளியே நடக்கும்போது நெஞ்சி நிமித்தி முதுகை பின்னோக்கி இழுத்து நேர்கொண்ட பார்வையில் மக்களை பார்த்து நடக்கும் வேங்கை. இது போன்று வந்து சொல்லிட்டே போகலாம். எனக்கு அவ்வளோ இந்த விந்து உள்ளே இருக்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான மூமெண்ட்ஸ், அவ்வளோ என்ஜாயபிளான மூமெண்ட்ஸ். என் வாழ்க்கையை ரொம்ப புரட்டு போட்டுடுச்சு. நான் தருண்ன்ற ஒரு நேம் வந்து தற்குறின்ற பேர், என் பேரை வந்து மேலே தூக்கி நிறுத்த வச்சதும் இந்த விந்து தான். எல்லா பெண்களும் முன்னாடி என் ஆம்பளன்னு காமிக்க வச்சதும் விந்து தான். டீச்சர்ஸ் முன்னாடி நீ போய் பாடம் ஏறா, இங்கிலீஷில் பேசுகிறேன், இங்கிலீஷில் எடுத்த பாடம். நான் இங்கிலீஷில் எடுத்த எனக்கு ஆச்சரியமாகி போச்சு. இங்கிலீஷில் பாடம் எடுத்தது நான் தான். ஸ்போர்ட்ஸில் கபடியில் நான் நல்லா ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போனதும் நான் தான். எல்லாமே நான். இந்த நான்றதுக்கு முன்னாடி இந்த விந்து இல்லைன்னா நான் செத்த பாம்பு மாதிரி. எப்படி வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னா அது வண்டி ஓடாதோ, என் வண்டி ஓடுறதுக்கு காரணம் விந்துன்ற பெட்ரோல் உள்ளே இருந்தது மட்டும்தான். இந்த விந்துன்ற பெட்ரோல் எனக்குள்ளே இருந்துச்சு. நான் வண்டியை ஓட்டின்னு போய் என்னோடய டெஸ்டினி எல்லாமே அடைஞ்சேன். நான் இங்கேருந்து எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போகணுன்னா எனக்கு வண்டியில் பெட்ரோல் வேணும். என் வண்டின்ற பெட்ரோல் நான் பெட்ரோல் நிறைச்சி அது வந்து தேவையான சர்வீஸ், என்னோடய யோகா மெடிடேஷன் சர்வீஸ் பண்ணி நான் என்னோடய வாழ்க்கையை வந்து ரொம்ப மாற்றிட்டேன். அவ்வளோ கஷ்டமான ஸ்டோரிஸ், அவ்வளோ பெயின்ஃபுல்லான ஸ்டோரிஸ் எந்த பொண்ணும் மதிக்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய உமன்ஸ் அட்ராக்ஷன் வருது. பெண்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அன்பு காட்டுறாங்க. எங்களுடைய ஆன்டிஸ் கூட தான் நல்லா மார்க்ஸும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆஃப்டர் இன்னும் 1 இயர் தான் இருக்குது நான் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு. பட் இப்போ நல்லா ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேங்க. நல்லா ஒரு ஸ்கில்டான பர்சனை வந்து என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. இந்த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு, இந்த மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நல்லா இங்கிலீஷ் பேச நல்லா கற்றுக்கிட்டேன். நல்லா எல்லோரும் முன்னாடி எல்லா கிளாஸில் பயந்துருக்கும் போது நான் தைரியமாக போய் எழுந்து நின்று எல்லாருக்கும் இங்கிலீஷில் டீச் பண்ணேன். தமிழில் டீச் பண்ணதுக்கு தடிவிடுதோம் போட்ட அந்த காலத்தில் இப்போ இங்கிலீஷில் நான் டீச் பண்ணுறேன். அந்தளவுக்கு இந்த விந்து வந்து என் வாழ்க்கையே மாற்றிடுச்சு. இந்த இறைவனுக்கு தான் இதை நான் முழுக்க நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு 16 வயசுலேருந்து ஒரு வெட்டி முண்டை வீணாக போன தண்டமாக இருந்த நான் இப்போ 20 வயசு 16, 17, 18, 19 இந்த 4 வருஷம் நான் ரொம்ப பட்ட கஷ்டம், ரொம்ப கண்ணீர் விட்டு நான் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம், அவ்வளோ ஸ்டோரிஸில். ஆனால் இப்போ நான் வந்து நான் யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன்ற பாட்டில் வர மாதிரி யாரா அந்த பையன் தற்குறின்ற இடத்துலேருந்து நான் தான் அந்த பையன் ஹீரோன்ற இடத்து வரை வந்துனுக்கிறேன்னா எல்லாத்துக்குமே நம்ம ஆள் விந்து தான் காரணம். விந்து விட்டவன் வந்து கேட்டான். விந்தை உள்ளே வச்சுன்னுக்கிறவன் இறைவனுக்கு சமம். அவனை அடிச்சுக்கு இந்த உலகத்தில் ஆளே கிடையாதுன்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக பண்ணி இப்போ நான் எல்லோரும் முன்னாடி நின்று ஒரு 1000 பேர் முன்னாடி நின்று பேசுகிற திறமை, எல்லோரும் முன்னாடி நின்று மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தேன், கிளாஸில் பாடம் எடுத்தேன், உமன்ஸ் அட்ராக்ட் பண்ணேன், அப்பா அம்மா முன்னாடி நல்ல பேர் எடுத்தேன், நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணேன், நல்லா ஒரு ஜாப் கெட் பண்ணுறாலும் என்ன ஸ்கில்ஸ் பைத்தான், ஜாவா, பிஹெச்பி இது மாதிரி நல்ல சாஃப்ட்வேர் ஸ்கில்லும், கோர் சைடில் வந்து எலக்ட்ரானிக்ஸில் பவர் எலக்ட்ரானிக்ஸ் வந்து அப்புறமா பவர் சுவிட்ச் கியர்ஸ் இது மாதிரி நல்ல ஸ்கில்லான பர்சனாக வந்து இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர்ம் ஆகி இப்போ நான் யூ பிகம் ஏ ஹீரோன்ற பொசிஷனுக்கு வந்துருக்கேன்னா ஒரே ஒரு காரணம் விந்து மட்டும்தான். விந்து இல்லைன்னா இந்த நான் ஒன்றுத்துக்கு நாயாட்டம் ரோடில் விழுந்து அடிப்பட்டுனா செத்து கூட போய் நிற்பேன். ஆனால் விந்துன்ற ஒரு விஷயத்தை உள்ளே வச்சுட்டு இருந்தேன். இதனால் என் வாழ்க்கையே மாறிடுச்சு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ எம் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன் என்று சொல்கிறதுக்கு. தேங்க்யூ.